ஸ்டாலின்லாம் உங்கள் பக்கம்லாம் வந்துருப்பார்ல, ஸ்டாலின் போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு நிறைய பாதுகாப்பு இல்லை, ஒரு செக்யூரிட்டிலாம் இல்லை, ஒரு டிரைவருக்காகவும் ஸ்டாலினுக்கு கொடுக்குற அதே பாதுகாப்பு அதே முக்கியத்துவத்தை ஸ்டாலினோட சம்பந்தப்பட்ட சாதாரண ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்க. யார் தெரியுமா அது? ஸ்டாலினுக்கு கொடுக்குற எல்லா அதே முக்கியத்துவத்தை ஸ்டாலினோட சம்பந்தப்பட்ட சாதாரண ஒரு ஆளு கொடுப்பாங்க. யார் தெரியுமா? ஸ்டாலினுடைய டிரைவர். நீங்க சென்னையில் போய் ஸ்டாலின் டிரைவர் கிட்ட போய் பாருங்க, அங்கேயும் செக்யூரிட்டி இருக்கும். அவர் கிளம்பலான்னா அவருக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏன் ஏன் அவர் யாருக்கு டிரைவர்? அதே மாதிரி ஸ்டாலினுக்கு இருக்கிற எல்லா ரிஸ்க்கும் யாருக்கும் இருக்கும்? அந்த டிரைவருக்கு இருக்கும். பழங்காலத்து ராஜா அரசர்கள், சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும், அலெக்சாண்டர் வாழ்க்கையில், அசோகன் வாழ்க்கையில் குதிரைலாம் வாங்குவாங்கல்ல அந்த காலத்தில். படைக்கு நிறைய குதிரை, 100 குதிரை அரேபியாவிலேருந்து குதிரைலாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தானே இந்த குதிரைலாம் தளபதிக்கு, இந்த குதிரைலாம் காவலாளிக்கு, இந்த குதிரைலாம் ஒற்றர்களுக்கு அப்படின்ட்டு ராஜாவுக்குன்னு ஒரு 10-15 குதிரை கொண்டு வருவாங்க. அந்த குதிரையை மட்டும் மற்ற குதிரைலாம் கொடுத்து அமைச்சிருவான். இந்த 10 குதிரைக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுப்பான். எப்படி? முதல் மேலே தரையில் ஓட விடுவான், மலையில் ஓட விடுவான், காட்டில் ஓட விடுவான், மேடு பள்ளத்தில் ஓட விடுவான். 10 நாள் சோறு போடாமல் இருந்து 11ஆம் நாள் சோறு போடுவான். ஒரு 3 நாள் தண்ணி கொடுக்காம இருந்து திடீர்னு ஒரு குளத்தை காட்டுவான். அது குடுன்னு குளத்துக்கிட்ட போவோம், ஸ்டாப் பண்ணுவான், குடிவானாடுவான், கொண்டாடுறது குடின்னுவான். இந்த மாதிரிலாம் போட்டு அதில் ட்ரைனிங் கொடுப்பான். அப்போ அந்த குதிரைலாம் நினைக்குமா, எல்லா குதிரையும் வாங்கி வந்து அனுப்பிச்சு விட்டா நம்மளை மட்டும் இப்படி உயிரை வாங்குறானே, என்னத்துக்கு உயிரை வாங்குறானே எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு ட்ரெயினில் வந்துட்டு அந்த குதிரை எங்கே போயிடும்? ராஜா கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் ராஜா போகிற இடத்துல அதுக்கு அதே மரியாதை, அதே மாதிரி எல்லாம் விழுவோம். அப்போ தான் அந்த குதிரை நினைக்கும், ஓ அவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துனது நம்ம ராஜா குதிரையாக போடுமா? தவச காலத்தில் கஷ்டப்படுறியா, கண்ணீரோட இருக்கிறியா, நீ ராஜாவோட குதிரையாக போகிறேன்னு அர்த்தம். டோன்ட் வரி, நான் ராஜாவுடைய குதிரையாக போகிறேன், அதனால எனக்கு கஷ்டம். எனவே ஆயத்தம் 3 ஆயத்தங்கள் நான் சொல்லியிருக்கேன். 1 அவருடைய உண்மைகளை உணர்ந்து கொள்கிற ஆயத்தம். 2வது சின்ன கல்லையாவது நான் புரட்டி போடணும், அது 2வது ஆயத்தம். எப்படியாவது கடவுள் எனக்கு செய்யற கஷ்டங்கள்னா நான் ராஜாவுடைய குதிரையாக போறேன், அதனாலதான் இந்த கஷ்டம், அதனாலதான் இந்த ரிஸ்க், அதெல்லாம் இந்த போராட்டம். சரி, கேப்ரியல் தூதன் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது யாருக்கு வந்து பேசினாப்ல? முதல்ல மரியாதை சகரியாட்ட பேசினாரு. அடுத்தது யார்கிட்ட பேசினாரு? அதுக்கு அடுத்தது யோசேப், அதுக்கு அடுத்தது மேரி. இவ்வளோ பேர்கிட்ட பேசின அந்த கேப்ரியல் தூதன் நேரா சத்திரத்துக்கு போய் ஒரு இடம் வை, 2 பேர் வராங்க, ஒரே ஒரு ரூம் ரிசர்வ் பண்ணி வை. என்ன பண்ணியிருப்பாங்க? என் கேள்வி ரைட்டா இல்லையா? 3வது ஆயத்தத்தை பற்றி பேசுவோம். இப்படி ஜிக்ஸாக நீங்க பூந்து பைபிளை புரிஞ்சு போதா பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு ஆசை வரும். நாங்க தபசு காலத்தை பற்றி ஒரு மரியாதை பற்றி பேசுகிறாரு, மாட்டு தொழுத்தை பற்றி பேசுகிறாரு, நிறைய பேர் சொல்றோம் இல்லை. கல்வாரியை பற்றி பேசும்போது ஏதேன் தோட்டத்தை பற்றி தான் பேச்சை தொடரும். தெரியுமா உங்களுக்கு? எப்படி நம்ம ரிட்ரீட்டில் பார்ப்போம். சரி, அது அப்புறம். ஒரு சண்டே ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன். அந்த பாஸ்டர் சொன்னாரு, நீங்கள் மெசேஜ் வந்து ட்ராமா முடிஞ்ச உடனே மெசேஜ் கொடுங்க. கிறிஸ்மஸ் ட்ராமா போடுவாங்கல்ல, மரியாதை யோசிப்பு, அந்த ட்ராமா பார்த்தா 2 மரியாதை நிற்கிது. நான் உடனே ஐயர்கிட்ட கேட்குறேன், என்ன 2 மரியாதை நிற்கிது பாட்டு? அவர் ஸ்பீக் பண்ண அப்புறம் சொல்கிறேன்னு எனக்கு ஒரே கியூரியாசிட்டி ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதில் ஏதோ தியாலஜி இருக்குது போகிறதுன்ட்டு ட்ராமா முடிச்சு பேச முடிச்சுன்னு கேட்குறேன், ஏன் 2 மரியாதை சொல்லுங்க? இந்த ஐயர் சொன்னார் பாருங்க, அது ஒன்றும் இல்லைங்க, செக்ரட்டரி பொண்ணும் மரியாதை நடிக்கணும்ட்டு, ட்ரெஷரர் பொண்ணும் மரியாதை நடிக்கணும்ட்டு, எதுக்கு வம்புன்னு 2 மரியாதை விட்டேன். எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக ஐயா பார்த்தீங்க இல்லை? எவ்வளோ சிரிச்சாலும் கேள்வியை மறந்துடக்கூடாது. என்ன கேள்வி? கேள்வியும் மறந்து போச்சு. எல்லார்கிட்டையும் பேசுற கேப்ரியல் தூதன் ஒரே ஒரு வார்த்தை சத்திரக்காரன் பேசிக்கலாம்ல. எப்பா ஒரு இடம் வை, ஒரு தம்பதிங்க வராங்க, அதுல அந்த பிள்ளை கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு ஒரு இடம் வை, ரிசர்வ் பண்ணி தான் முடிஞ்சு போச்சு. ஏன் பேசல? இதான் 3வது ஆயத்தம்.
முதல் ஆயத்தம் என்ன சொன்னோம்? அவர் அடையாளங்களை புரிந்து கொள்வது. இரண்டாவது ஆயத்தம் என்ன சொன்னோம்? என்னுடைய பங்களிப்பு. தபசு காலத்துல என்னுடைய பங்களிப்பு என்ன கொடுத்துட்டு தான் சாமிட்ட கேட்டு. இந்த இங்கிலீஷ் வேர்டை மறந்துக்கூடாது. வித்தவுட் காட் மேன் cannot, வித்தவுட் மேன் காட் will not. கடவுள் இல்லாம மனுஷனால ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷன் இல்லாமல் கடவுள் ஒண்ணும் செய்ய மாட்டார். என்னுடைய பங்களிப்பு இல்லாமல் கடவுள் என் வாழ்க்கையில் செயலாற்ற மாட்டார். நான் சின்னதா ஏதாவது செஞ்சுட்டு அவர்கிட்ட கேட்டா அவர் பெருசா எனக்கு செய்வார். சாதாரண என்னுடைய விண்ணப்பம் கேட்கவில்லையா? ஆர்டினரி மிராக்கிள் is skipped, but great miracle is waiting. நான் ராஜாவின் குதிரையாக போகிறேன் என்று சொன்னால் எனக்கு சிரமங்கள் உண்டு. இது இரண்டாவது ஆயத்தம். மூணாவது ஆயத்தத்துக்கான கேள்வி, கேப்ரியேல் தூதன் ஏன் சத்திரக்காரன் இடத்தில் பேசவில்லை? ஒருவேளை பேசி, நல்லா கவனிங்க, ஒருவேளை பேசி அவர் இடத்த ரெடி பண்ணி வச்சு சொபிசிகேட்டடா இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தார்னு வச்சுங்க, இன்னி வரைக்கும் ஹிஸ்டரியில என்ன சொல்லியிருப்பான்? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால்ப்பா பிதா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாருப்பா, அதனால அவர் ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் படலைப்பா, சிலுவையில் அறியும் போது கூடப்பா அவருக்கு வலிக்காத மாதிரி அவர் ஏதோ பண்ணிட்டு இருப்பார்ப்பான்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பொருள்? இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நிமிடத்திலிருந்து இறக்கிற வரை தான் பிதாவின் குமாரன் என்கிற சலுகையை தப்பாகவும் பயன்படுத்தவில்லை, தனக்காகவும் பயன்படுத்தவில்லை. ஒரு கவுன்சிலர் பையன் இன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடுறான்? எங்க அப்பா கவுன்சிலர். ஒரு எம்எல்ஏ பையன் என்ன ஆட்டம் ஆடுறான்? பிதாவின் குமாரன் என்கிற சலுகையை தப்பாகவும் பயன்படுத்தவில்லை, தனக்காகவும் பயன்படுத்தவில்லை. கிறிஸ்தவன் என்கிற சலுகையை நாம் தவறாக பயன்படுத்துகிற பொழுது அவரை அடையாளத்தை புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருக்கு. சில பேர் சொன்ன, ஒரு சர்ச்சில் ஒருத்தர் 25 வருஷமா மெம்பர் எங்க ஊர்ல போயிட்டாரு. ஏன்னு கேட்டா, என்ன சார் 25 வருஷம் மெம்பர், நான் போய் ஆர்வசீட்ல பிரியாணி டிக்கெட் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க. அதனால சர்ச்சோட என்ன பண்ணிட்டாரு? இப்போ 25 வருஷமா மெம்பர்ஷிப் எதில் ஓட்டின்னு இருக்குது? பிரியாணி டிக்கெட்ல ஓட்டணும். கிறிஸ்தவ சலுகை. நீங்க இன்னொன்று யோசித்து பாருங்களேன், சார் இதெல்லாம் சொல்றீங்களே, இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ஸ்ட்ரகிள் வரும் தான். இப்போ என்ன ஒருத்தர் அடிச்சு காலி பண்ணணும்னு நினைச்சான்னு வச்சுங்க, அடிக்கிறது ஆள்லாம் அனுப்புறாரு, நான் தப்பிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்ச உடனே எங்க போய் நிற்பேன்? எவன் என்ன அடிக்கணும்னு நினைச்சானோ அவங்ககிட்ட போய், என்னைய காலி பண்ண நினைச்ச வட்ட பத்தியா, அப்படிதானே நிற்பேன். அதானே, அப்படிதானே நிற்பேன். அப்படின்னா இயேசு வீட்டில் இருந்தவொடனே யார்கிட்ட போய் நின்று இருக்கணும்? யார்கிட்ட போய் நின்று இருக்கணும்? அண்ணா காய்பாட்டில் போய் நின்று இருக்கணும். டே என்னையாடா சிலுவையில் இருந்துங்க உயிரோட வட்ட பத்தியா, அப்படிதான் நின்று இருக்கணும். ஆனா அவர் யார்கிட்ட போய் நின்னாரு? பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் மத்தியில் போய் நின்றார். எனக்கு அன்பானவர்களே, என் ஆயத்தத்தெல்லாம் நான் சரியா பண்ணிட்டேன்னா உயிர் தெரிந்த கடவுள் முதல்ல என் வீட்டுக்கு தான் வருவார். இதான் இந்த குருத்தோலைக்கு யாரில் உயிர் தெழுந்த பிறகு கடவுள் முதல்ல எங்க வந்தான்? சீஷர்கள் மத்தியில் போனால. இந்த ஆண்டு உயிர் தெழுந்த பிறகு கடவுள் உங்கள் வீட்டில் பிரசன்னமாக வேண்டும் சொன்னார். உங்களுடைய ஆயத்தம் சரியாக இருந்தால், என்னது ஆயத்தம் சரியாக இருந்தால் கர்த்தர் உங்கள் வீட்டில் உயிர் தெழுவார் என்பதுதான் குருத்தோலை ஞாயிறு உணர்த்துகிற உண்மை. அப்பா 40 நாள் கரெக்ட் ஆகிட்டேன், அடுத்த வாரம் பரிசுத்த வாரம். பரிசுத்தம்னா என்னங்க? வெள்ளை புடவை கட்டிக்கிறதா, தலை குளிச்சிடுறதா? பரிசுத்தம்னா என்ன? இருக்கிற பெண்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் பால் காய்ச்சத்துக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம்ல, அதில் வேற எதுவும் சமையல் செய்ய மாட்டோம் இல்லை, மற்ற பாத்திரத்தை விட அது தனியாக வச்சுருப்போம். அதில் எந்த சமையல் பால் காய்ச்சத்துக்கும் தனி பாத்திரம் வச்சுருப்போம். இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாருன்னா இவங்க வீட்டில் இவர் தான் பால் காய்ச்ச வர பொழுது அப்படின்னு இல்லை. பால் பாத்திரம் மற்ற பாத்திரங்களை விட பிரித்தெடுக்கப்பட்டது இல்லை, மற்ற பாத்திரங்களை விட பிரித்தெடுக்கப்பட்டது. எது பிரித்தெடுக்கப்பட்டதோ அது பரிசுத்தம். நல்லா படிச்சுக்கோ. பரிசுத்தம்னா இருக்கிறோம், நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். எதனால? அவருடைய ரத்தத்தால். சோ பிரித்தெடுக்கப்பட்டவன் என்கிறதை எல்லா சூழலும் உணரணும். இந்த இடத்துக்கு நான் போலாமா? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த விஷயத்தை நான் செய்யலாமா? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஐயோ இதுக்கு போய் நான் உடந்தையாக்கலாமா? நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். இதை நான் செய்யலாமா? நான் இந்த உணர்வு இருக்குது. அதுதான் பரிசுத்தமா. பரிசுத்தம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம பரிசுத்தம்ங்கிற சொல்லும், விசுவாசங்கிற சொல்லும், நம்ம ரட்சிப்புங்கிற சொல்லும் கிறிஸ்தவ உலகத்துல மாட்டிட்டு படுற பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? பரிசுத்தமா இருக்கிறதுனா என்ன?
பிரித்தெடுக்கப்பட்டது. நீயும் நானும் அவருடைய ரத்தத்தால் பிரித்து, எங்கெல்லாம் தப்பு செய்ய சாத்தான் தோன்றானோ அங்கெல்லாம் அப்பா நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ யோசிச்சுக்கினா நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். எனவே அன்பானவர்களே, குருத்தோலை ஞாயிறு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு வந்து உள்ளே உட்காரும் போது, அப்பா இந்த ஆண்டு ப்ரொசஷன்ல நான் கலந்துகிட்டேங்கிற திருப்தி அல்ல, இந்த 3 உண்மைகளை புரிந்து கொள்வது. 1, அவர் அடையாளங்களை புரிந்து கொள்வது. 2, அவர் உண்மைகளை புரிந்து கொள்வது. 3, அவருக்கு முன்னால் வைக்கப்பட்ட எல்லா கேள்விகளிலும் அவர் சொன்ன பதிலின் மூலம் அவர் உணர்த்தது. என்ன உணர்த்தினார்? நான் ராஜ்யத்தின் மேல் அதிகாரம் உள்ளவன், திருச்சபையின் மீது அதிகாரம் உள்ளவன், இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவன். கடவுள் யார், யாரு யாரு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தான். இயேசு கிறிஸ்துவானவர் இறந்த பிறகு கல்லறையில கொண்டு அதை அடக்கம் பண்ணிட்டு அது முத்திரம் ஒண்ணு போட்டு ஒரு ஆளை வர கால் வச்சிருந்தான். எதுக்கு? இவர் வாழ்நாளெல்லாம் நான் உயிர் தெழுவேன் சொல்லி நிற்கிறாரு. உயிர் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? ஆனாலும் எதுக்கு ஒரு ஆளை காவல் போட்டு வைக்க? பாடி எடுத்துட்டு உயிர் தெரிஞ்சு சொல்லிட போறாங்க. அவர் உண்மையில உயிர் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு அவனுக்கு பயம். இந்த மேல் வீட்டுல இந்த சீசன்லாம் என்ன பயம்? ஐயோ இவரை நம்பிதானே இவ்வளவு நாள் இவர் பின்னாடி உயிர் தேடாவிட்டா என்ன பண்றது? இந்த 2 பேருக்கு வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன பயம்? உயிர் தெரிந்துட்டா என்ன பண்றது? இவன் பயம் உயிர் தேடாவிட்டா நான் என்ன பண்றது? இதுதான் அதுக்கு பிரச்சனை. இன்னைக்கு அதே பிரச்சனை இருக்கு. நம்மளை பார்த்து மற்றவங்கள ஏசு ஒருவிட உண்மையா வல்லமையா உள்ளவராக தான் இருப்பாரோ, ஆனாலும் இப்பயே கிறிஸ்தவங்க கொஞ்சம் ஒடுக்கி வை. அவன் பயம். நம்ம பயம்னா இவரை சொல்லி தான் வாழ்ந்துருக்கோம், உண்மையிலே வந்து பாரா நம்மள கை விடுறோம், நம்ம பயம். இந்த 2 பயத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் குருத்தோலை ஞாயிறு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். சரியா? ஸோ இந்த ஈஸ்டர் முடிஞ்ச உடனே இந்த பயமே நமக்கு வரக்கூடாது. இந்த பயமே நமக்கு வரக்கூடாது. திருப்பி சொல்லுங்க, நான் கடவுளுக்கு சின்னதா இன்னைக்கு போய் உட்காந்து யோசிங்க. நீங்க 40 நாள் ஷேவ் பண்ணாம இருங்க, கறி சாப்பிடாம இருங்க, மீன் சாப்பிடாம இருங்க, சினிமா பார்க்காம இருங்க, சரி டிவி பார்க்காம இருங்க, என்னவோ ஏதோ பொருத்தம்லாம் பண்ணிருக்கீங்க. எல்லா பொருத்தனையும் நீங்க பண்ணி என்ன பண்றீங்க? எது கேட்குறீங்க? ஏதாவது கடவுள் எனக்கு செய்யணும். நான் கடவுள் உண்மையிலேயே என்ன செஞ்சுருக்கேன்? சின்னதா ஏதாவது செய்யும், கடவுள் பெருசா செய்வாங்க. நான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் எனக்கு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் எனக்கு ரிசல்ட் வரவே இல்லையே, ரிப்ளை வரவே இல்லையே. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆர்டினரி ரிசல்ட். வந்து ஜோம் பண்ணி சோம் கொடுத்தா போதும் தான் அவங்க விரும்பினாங்க. அவர் வந்து செஞ்சது செத்த பிறகு. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆர்டினரி ரிசல்ட். பட் கடவுள் உனக்கு மிராக்கிள் ரிசல்ட் கொடுக்க போறார் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி வரணும்? இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னா நான் யாருடைய குதிரை ஆக போறேன்? ராஜாவுடைய குதிரை ஆக போறேன். எனவே ராஜாவின் குதிரைகளுக்கு சிரமங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அருமையானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு பவனி ஒரு ஊருக்கு சாட்சி சொல்வதற்கு மட்டுமல்ல, நீ சாட்சி உள்ளவன். கடவுள் உனக்கு உணர்த்தின உண்மைகளை நீ உணர்ந்து கொள்ளாவிட்டால் கடவுள் உன் வீட்டில் உயிர்த்தெழ மாட்டார். அதுதான் உயிர்த்தெழுதலுடைய மிக 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 முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னாங்க. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம்னா என்ன பேர் கொடுக்கலாம்? கிறிஸ்தவங்க எல்லாமே இன்னொரு பேர் கொடுக்கலாம்னா என்ன பேர் கொடுக்கலாம்? விசுவாசிகள். அப்புறம் நான் ஒரு பேர் சொல்லவா? நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களா? ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம். நம்ம யாரு? ஜீவிக்கிற, சேர்ந்து சொல்லுங்க, ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம். ஜீவிக்கிற கடவுளை சொல்லும்போது சொல்ல. ஆமா, ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம்னா எதுக்கு குட் ஃப்ரைடே கொண்டாடணும்? அப்போ அந்த குட் ஃப்ரைடேங்கிறது என்னன்னா, அவர் ஜீவிக்கிறாருங்கிறது நம்ம யாருக்கும் டவுட் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை இப்ப இந்த 7 வார்த்தை ஏன் பிரசங்கம் பண்றாங்க? நம்ம யாரும் மறந்துடக்கூடாதுன்னா, ஒரு சர்ச்சில் ஒரே ஐயர் 7 வார்த்தை பேசுறாங்க. நான் கேட்டேன், ஏன் 7 வார்த்தை நீங்க பேசுறீங்களே, வேற யாரையும் கூப்பிடக்கூடாதான்னு. அவர்ல வீட்டில் தான் நான் 1 வார்த்தை பேச முடியல, சர்ச்சில் கூட நான் 7 வார்த்தை பேச முடியும். சரி, அவர் பிரச்சனை அவர் கொடுங்க. ஏன் தெரியுமா 7 வார்த்தை பேசுறோம்? உங்களுக்கு புரியணுங்களுக்காக சொல்றேன்னா, இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் போனா காம்போ டிஃபன் தரோம். என்னது? அதுல என்ன இருக்கும்? எல்லாம் இல்ல, இட்லி சாப்பிட்டு வருவோம், தோசை சாப்பிட்டு வருவோம், அதெல்லாம் எல்லாம் இருக்கும். ஆஸ்பத்திரி போனா இப்ப காம்போன்றாங்க.
சார் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அதுவும் பார்ப்போம், அதுவும் பார்த்து இது பார்த்து எல்லாம் காம்போங்கிறோம். அந்த 7 வார்த்தைங்கிறது ஒரு காம்போ. 7 வார்த்தையும் பைபிளில் இருக்கிற உணர்ந்து கொள்ள வேண்டிய எல்லா உண்மைகளும் உணர்த்துது. உங்களுக்கு குட் ஃப்ரைடே சொல்லுவாங்க, பைபிளில் நீ எதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அவன் எல்லாவற்றையும் அந்த 7 வார்த்தைகளை அடைக்க. அதனால தான் முன்னோர்கள் அந்த 7 வார்த்தை பேசணும்னு வச்சிருக்காங்க. இதுவே அன்பானவர்களே, லென்ச் என்பது வெறும் ஆசரித்து கடந்து செல்வதற்கு அல்ல, அனுபவித்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு. ஆசரித்து கடந்து செல்வதற்கல்ல, அனுபவித்து நன்மைகளை பெற்றுவதற்கு. உற்சாகமாய் இன்னைக்கு வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணணும். சாமி, நீங்கள் ராஜா தான், பவனி வந்து திருச்சபையை சுத்திகரித்து அத்திமரத்தை சபித்து எல்லாற்றின் மேலும் நான் அதிகாரம் உள்ளவன் எனக்கு உணர்த்துக்கிறேன். நேரடியாக நான் ராஜான்னு சொல்லலை, ஆனால் இந்த 3 விஷயம் உணர்த்துக்கிறேன். இது மட்டும் இல்லை, பைபிளில் இயேசு கிறிஸ்துவான எல்லா செயலும் வீட்டில் அதுதான் பைபிள் ஸ்டடி நடத்துறோம். அது எல்லாம் நடத்தினா ஏதோ ஒரு விஷயம் உனக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. உணர தவறியவர்கள் தான் விலகி போயிடுறாங்க. அது முதல் ஆயத்தம் அவரை உணர்ந்து கொள்வது, அவர் செயல்களை உணர்ந்து கொள்வது. 2வது ஆயத்தம் நான் சின்னதா ஏதாவது செய்வது. 3வது ஆயத்தம் நான் பரிசுத்தமானவன். எனவே கிறிஸ்தவன் என்கிற சலுகையை அந்த பெயரை தவறா பயன்படுத்த கூடாது. இந்த 3 ஆயத்தங்கள் செய்தால் கடவுள் பயந்திருக்கிற உன் வீட்டில் வந்து உயிர்த்தெழுத்து நீ அவருடைய குதிரை என்பதை இந்த ஈஸ்டர் பண்டிகையில் மீண்டுமாக அங்கீகரித்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள சுவாமி, நீர் பிறந்ததிலிருந்து சிலுவைக்கு போகிற வரை நீ ராஜாவா, நீ ராஜாவா, நீ ராஜாவா என்று கேட்டுக்கொண்டே இருந்தாங்க சுவாமி. யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? ஏதோ கேட்டாங்க. நீ யூதருக்கு ராஜாவா? பிலாத்து கேட்டாங்க. அவர் தன்னை ராஜா என்று சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் சுவாமி, நீர் இதற்கு நேரடியாக பதில் சொன்னாலும் அழகான அடையாளங்கள் மூலமாக, அழகான ஓமைகள் மூலமாக, அழகான கேள்விகள் மூலமாக உலகத்தை ராயனுடைய ராயன் கொடுங்கள், தேவனுடைய தேவன் கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய சொல்லும் உண்மையில் இருக்கிறது, என்னுடைய அடையாளம் உண்மையில் இருக்கிறது, என்னுடைய சாயம் உண்மையில் இருக்கிறது. உன் பணத்தை ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடு, ஒன்றை எனக்கு கொடுங்கிற பெரிய உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு போவோம் சாமி. நாங்கள் சின்னதாக ஏதாவது செஞ்சாங்க, இந்த பங்களிப்பு சின்னதாக செய்யப்பட்டால் பெரிய அளவில் ஆசிரியர்களை காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றும் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை சாத்தானை சோதனை கொண்டு ஒரு போதெல்லாம் அவருடைய ரத்தத்தால், சித்தத்தால், பித்தத்தால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இந்த தபசு காலத்தை நிறைவு செய்கிற நேரத்தில், இந்த தபசு காலத்தை நிறைவு என் வீட்டில் கர்த்தர் உயிர் பெறுமாறு என்ற நிச்சயிப்போம். இந்த திருத்துறையாளர் நான் கடன் செல்ல என்று வெளியே போகுது. வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? நான் என்ன வீட்டுக்கு எடுத்துப் போகிறேன் என்று எப்படி நாங்களே கேள்வி கேட்கப்படத்தக்கதாக கிருபையை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் இருந்தால் போகிறார். ஆமாம். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, என்னை அறிமுகப்படுத்தும் ஒவ்வொரு ஆயர் சின்ன சின்ன வெளிச்சத்தை உங்களை சொன்னால் உங்கள் ஊர்களுக்கு பலர் பார்ப்பதை அலுவலகம் மூலமாக எனக்கு சொல்கிறார். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு வரவில்லை என்று சொன்னாலும் பலர் தொடர்பு வந்து ஏன் வரவில்லை என்று கேட்பதாக சொல்கிறார்கள். திரும்பவும் பலர் பார்க்கிறீர்கள் என்று அவர்கள் இப்படி பார்க்கிற அந்த சின்ன சின்ன வெளிச்சத்தையெல்லாம் கொடுத்து 3 தொகுதிகளாக புத்தகங்களாக நாங்கள் போட்டிருக்கிறோம். பல இடங்களில் முழுசாக ஃபோன் மாறிடுச்சுன்னா அந்த மெசேஜெலாம் போயிடுது, ஸ்டோரேஜ் பத்திரன்னு சொல்கிறதுனால ஏதாவது டிஜிட்டல் உலகத்தில் இருந்தாலும் புத்தக வடிவத்துக்காக நல்லது என்று 3 பாகங்களுக்கான புத்தகங்களை வெளியே வைக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த சின்ன சின்ன ஊழியத்துக்காகவும் குறிப்பாக இயலம் பள்ளிக்கூடத்துக்காகவும் நான் அந்த பள்ளிக்கூடத்திலேயே 6வது 12வது வரை படித்து அங்கேயே தமிழாசிரியராக அங்கேயே தலைமை ஆசிரியராக இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துக்காகவும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி. சபையை